குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற உடனேயே 2021 ஜூன் மாதமே காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தின் முரண்பாடாக சட்டவிரோதமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவிப்பு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுக்கப்பட்டது. அதை எதிர்த்து போராடிய பிறகு முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு நான் அந்த அரசாணையை திரும்பப் பெறுகிறேன் என்று அறிவித்தார். அதற்கு பிறகு நமது நாகப்பட்டினம் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையினுடைய விரிவாக்க திட்டம் கிட்டத்தட்ட 26,000-30,000 கோடி மதிப்பீட்டு அதற்கான பணிகள் துவங்கியது. விவசாயிகளிடத்திலே பேசி நாகப்பட்டினத்திற்கு இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்க பணி தேவை என்பதை ஒத்த கருத்தை உருவாக்கி அதற்கான நிலங்களையும் பெற்றுத் தருவதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், உரிய விலையை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்களும் பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த நாகப்பட்டினத்திற்கான முகவரியே அந்த மணலி ரிஃபைனரி என்று சொல்லக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தான். அந்த ஆலை இன்றைக்கு வெளிமாநிலத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இதுக்கு முழு பொறுப்பு திமுக அரசு தான். இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் நாகப்பட்டினம் நகரத்தினுடைய முகவரியை அடித்து விட்டது. இனி என்ன செய்ய போகிறார்கள் என்பது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. எனவே அதே போல பாதிக்கப்படுகிற விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவது இல்லை.